இப்போ தாண்டா வர்றாங்க. இந்த ஒருத்தன் போகிறான் படுற, இந்த பின்னாடியே இன்னொருத்தையும் போகிறான் படுற, பின்னாடியே இந்த வரே இங்கே வா வந்தவன போ இங்கே வா வந்துட்டு தாராபுரம் வந்துட்டோங்கிறது சர்டிஃபிகேட் வாங்குறதுடா வாங்கியாச்சுடா. மார்க் ஷீட்டு சரி ஒரிஜினல் மார்க் ஷீட்டு. அப்புறம் கோகுல் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஆமாம் கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்புறோம். சரியா? ஏன்னா இப்போதான் எடுக்கிறியா? இப்போதான் ஒன்று எடுத்தேன். அதில் பப்பு பின்னால் உட்காந்துருந்துச்சு, அதனால் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். அதனால் இப்போ புது வீடியோ அது. சரி உள்ளே உட்காந்துடு. சரி உள்ளே இருக்கிறேன். சரி சொல்லிட்டு போயிட்டு வா. என்ன போய் அவன் துணி எடுத்து வச்சுட்டு வர்றேன். சரி ரைட்டு பார்த்துக்கங்கடா. இந்த குடும்பத்துக்காகவே நீ நேர்ந்து விட்டாங்கடா. ஆமாம் வேறு வழி இல்லை. அதான் இந்த நேரம் தான் எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் இருக்கு. இது நான் எதையும் பார்த்துலாம் படிக்கலை, நானாக படிக்கிறேன். பார்த்துக்க. இந்த வாங்கடா, உங்கள்கிட்ட நானே பேசுகிறேன்டா. மாப்பிள்ளையில வந்தாச்சு. இழிப்பா அந்த நிற்கிறான் பாருங்க. அவனுக்கு தான் சர்டிஃபிகேட் வாங்குறக்கா வந்தோம். இந்த நிற்கிறானா தலையில் கையை வச்சுக்கிட்டு எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார் அப்படின்னு நிற்கிறாங்க. அதனால் ஆமாம் மண்டையை சுரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ ஒரு சில விஷயம் பேச வந்திருக்கேன். யாரை பற்றி அப்படின்னு சொன்னால், தெய்வங்கட பெரிய எலிசபெத் மகாராணி மாதிரி தான் இப்போ அப்படியே காலேஜ் ஸ்டூடெண்ட் போகிறாங்க. அப்படியே கிளம்பிட்டாங்க, காலேஜில் படிக்க போகிறாங்க. நடையவும் பாருங்கள். பார்த்துக்கங்க. என் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது போகலான்னு பார்த்தா கடைசியில் இவங்க குடும்பத்துக்கே புழுக்க வேலை பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த பாருங்க, இவனை யார் யார் பார்க்கல. கோகுலே ஹாய் சொல்லு. பார்த்துக்கங்க. இருந்தாலும் ஹாஸ்டல் வரைக்கும் நான் வந்திருக்கேன்ல, அதுக்காக சொல்ல வேணாமா? இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என் குடும்பத்தோட இப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு சுற்ற வேண்டிய சூழலில் இருக்குது. ஒரு குற்றாலம் போனோம், சரி இவங்கள குற்றாலம் கூட்டு போயிட்டு வந்துட்டோம். நான் என் குடும்பத்தோடு போகலான்னு நினச்சா என்னடா வேணும்? அம்மாவோட ஃபோன் கேட்குது. அம்மாவோட ஃபோன் எங்கே இருக்குது? இல்லைடா இல்லையே, காணோம்னு கேளு. எங்கே போட்டுச்சுன்னு கேளுறா. பின்னாடி போய் பாடுறா, தேடி பாடுறா. எர்றா ஒரு வீடியோ போட விட மாட்டாங்க. அதனால் என் குடும்பத்தோடு போய் ஒவ்வொரு இடமா சுற்றி காட்ட வேண்டிய சூழலில் இருக்க வேண்டிய நானே இன்றைக்கி பார்த்தா உட்காந்துக்கிட்டு இன்னொரு ஆள் குடும்பத்துக்காக காரில் லோலோ லோலோ லோலோன்னு அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு நாய் படாத பாடு பட்டுக்கிட்டு கிடக்கிறேன். தெரியுதா? அதிலேருந்து வாழ்க்கைனா இதில் என்னை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க. சரி விடுங்க, என்ன ஒன்று சொல்கிறீங்க. ஏதோ என் வீட்டில் எல்லாம் சரியாக இருந்தாங்கன்னா நான் ஏன் இப்படி அலைய போகிறேன் சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கார்லேருந்து கீழே இறங்கிடுறேன். பெரிய அப்படியே காரில் அப்படியே பகுமானமாக உட்காந்துக்கிட்டு தான் இருப்பார் இவர். இங்கே வாங்க, உட்காந்து கூட பேசுவோம் நல்லா காத்தாட. இந்தா இருக்குது, இங்கே வாங்க. பப்பு எங்கே போச்சுன்னு தெரியலை. சரி பார்த்துக்கிடலாம். கடைசியில் நம்மளை இப்படி வந்து தெருவில் உட்கார விட்டாங்க. தெருவில் இல்லைனாலும் பள்ளிக்கூடத்தில் உட்கார விட்டாங்க. சரி பரவாயில்ல, அப்படி சாஞ்சுக்கிறேன். ஏய் பப்பு எங்க? சரிங்களா? இப்போ நான் ஒரு சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் வந்து ஒரு நம்ம செய்ய வேண்டியது கடமைக்கு வந்திருக்கோம். நம்ம செஞ்சுட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். 6 மணி லைவு அநேகமாக அம்மா வீட்டில் வந்து போட்டுருவேன். இப்போ மணி வந்து 2 தான் ஆகுது. நான் சுமிக்கு வந்து இப்போ ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவை கொடுக்குறேன். என்னன்னா, தயவு செய்து யார் விஷயத்துலேயும் நீ தலையிடாத. இது முக்கியமான விஷயங்க. நான் காமெடிக்கு பேசலைங்க, முக்கியமான விஷயம். இவ தேவையில்லாமல் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஏதோ காலையில் ஒரு வீடியோவில் பேசி வச்சுருப்பா போல். அது வந்து எனக்கு தெரியாது. நாங்கள் வீடியோ போட்டுட்டு காலையிலே கிளம்பி இங்கே வந்தாச்சு, சிஎஸ்சி ஹாஸ்டலுக்காக வந்தாச்சு. ஆனால் ஒரு சில பேருங்கிறத விட ஓப்பனாகவே சொல்லிடுறேன். மன்னார்குடி பொண்ணு தீபா போய் காவல் நிலையத்தில் போய் இப்போ சிஎஸ்ஆர் வாங்கிறதுக்கு போய் உட்காந்துருக்கு. சுமி உனக்கு தான் சொல்கிறேன், போய் உட்காந்துருக்கு. நானும் அந்த பிள்ளைக்கிட்ட எவ்வளவோ கெஞ்சின்னு கெஞ்சி பார்த்துட்டேன். எப்பா வேணாப்பா, எப்பா உடுப்பா, அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தாப்பா இங்கேருந்து அலையணும், அது வேணாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். டோமரு உன் மனைவிக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, பல தடவை நான் மன்னிப்பு கொடுத்து பார்த்துட்டேன். தேவையில்லாமல் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இவ வந்து மூக்க நுழைக்கிறான். இதில் வந்து நான் கொஞ்சம் எச்சரிக்கையும் கொடுத்தேன், கேட்கலை.
என்னை வந்து எந்த குத்தமும் நீ சொல்லாத. எனக்கு இதுக்கும் இது இல்லை. நான் பொறுத்து பார்த்தேன். நான் இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சிஎஸ்ஆர் காப்பியோடு தான் வெளியே வருவேன்னு சொல்லி இப்போ போய் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கு. இதுதான் இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன். புயல் அடிக்கிற மாதிரி அடிக்குதா? சரி வாங்க நம்ம அங்கே காருக்கே போயிடுவோம். ஐயோ, என்னால் அங்கிட்ட நடக்க முடியலை, ஓட முடியலை, ஆட முடியலை. காற்றடிக்குது, புயல் அடிக்கிற மாதிரி அடிக்குது. சவுண்டு ரொம்ப கேட்குது. வாங்க. அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத. அவங்களுக்கு பிரச்சனைனா அந்த பிள்ளை வந்து அவங்கள திட்டுதுன்னா அவங்க பதிலுக்கு 2 பேர் பேசிக்கிடுவாங்க, சமாதானமாக போயிடுவாங்க. அது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, திடீர்னு சண்டை வரும். நாளைக்கே அவங்க வந்து என்னக்கா அப்படின்னு சொல்லி இது பேச விடுமான்னு சொல்லி அவங்க பேச விடு தீபான்னு 2 பேரும் பேசி சமாதானம் ஆக்கிடுவாங்க. நாளைக்கு எதிரியாக நிற்க போகிறது நீ தான். தேவையில்லாமல், ஏன்னா அவங்க 2 பேருடைய கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். எப்பயுமே சண்டை போட மாட்டாங்க. திடீர்னு சண்டை வரும், திடீர்னு 2 பேரும் சமாதானமாக வெள்ளக்கூடிய பறக்க விட்டுட்டு போயிடுவாங்க. இதில் கடைசியில் சிக்கி தவிக்க போகிறது நீ தான். நீ ஏற்கனவே இன்னும் பல விஷயங்களில் வந்து சிக்கலை. அதனால் நீ வந்து ஆடிக்கிட்டு திரியிற. நாங்கள்லாம் பல தடவை ஜெயில் பார்த்தவங்க, குண்டாசில் போனவங்க, களி தின்னவங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, இப்போயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். காவல் நிலையத்துக்கும் கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் நீ வந்து எதுலையும் இன்னும் சிக்கனாதான் உனக்கு அதோட அருமை தெரியுமா? நான் கேட்குறேன். ஒரு நல்ல முறையில் சொல்லும்போதே ஏன் உனக்கு வேறு ஒன்றுமே வராத? ஏன் வீட்டில் வந்து வீடை விழாக்கு எடுத்து போடு, சமையல் வீடியோ போடு, ஏதாவது சாப்பிட்டு வீடியோ போடு, இல்லை ஏதோ ஒன்று பேரனுடைய வாய்ஸை மாத்திரம் காட்டி வீடியோ போடு, இல்லை எங்கேயாவது பக்கத்தில் பூங்காக்கள் இருந்தால் போய் ஆடி பாடி வீடியோ போடு. இல்லை வீடியோவே போடாத, ஷார்ட்ஸு ரீல்ஸு ஏதாவது போட்டு கூட உன் வாழ்க்கையை ஓட்டு. யார் வேணாண்டா? எதுக்கு உட்காந்து புரணி பேசுகிறேங்கிற பேரில் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆளை பகைச்சிக்கிற? நான் எப்படி பார்த்தா 2 பேருமே உன் நட்பில் இருந்தவங்க தான். இந்த பிள்ளையும் தீபாவும் உனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு, அந்த அம்மாவும் நிறைய உதவி பண்ணியிருக்கு. நான் எப்படி பார்த்தா காலையில் அந்த லைவில் அந்த அம்மா தீபா சொன்ன மாதிரி நம்மளுடைய மகன் பிரச்சனைக்கு முத வக்கீல் அனுப்பி விட்டது தீபா தான். அதுக்கப்புறம்தான் அவங்க வந்தாங்க. இதை நீ யோசிக்கணும். நீ தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அப்போ அவங்க வக்கீல் வச்சு அதில் வந்து உன் மையம் வெளியே வந்திருந்தானா அப்போ அவங்களுக்கு நீ நன்றி கடனை காட்டுவியா? நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, தேவையில்லாமல் வந்துக்கிட்டு ஒரு ஆளுக்காக ஒரு ஆளை பகைக்காத, யாரையுமே பகைக்காத. எங்களை மாதிரி இல்லைன்னா அமைதியாக போயிரு. எதுக்கு தேவையில்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு இப்போ அந்த பிள்ளை போய் சிஎஸ்ஆர் வாங்கிட்டு வந்தே தீர்வேன்னு சொல்லி போய் உட்காந்துருக்கு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த சுகையில் வந்து நிற்பானா? இல்லை யார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடுற? நான் இனிமேல் உனக்கு உன் விஷயத்தில் எதுலேயும் வரமாட்டேன். என்னைக்கு அவனை தூண்டி விட்டு என்னையவும் சூர்யாவையும் அசிங்கப்படுத்தினியோ, ஏஐ வீடியோ போட விட்டு அதை கண்டிக்காமல் கெக்கரி போட்டு சிரிச்சியோ, அதோட உனக்கு எனக்கு இருந்த சம்பந்தம் எல்லாமே அத்து போச்சு. இனிமேல் தீபா விஷயம் ஏதாவது அது ஒன்று பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் வரமாட்டேன், சூர்யாவும் வரமாட்டா. நீயே உன் பஞ்சாயத்தை பார்த்துக்க, சரியா? எங்கள் பஞ்சாயத்தை பார்க்குறதுக்கே எங்களுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை. அதனால் நீயும் சேர்ந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்காத, யார் விஷயத்துலையும் தலையிடாத, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையே வளர்க்காத. எனக்கு வளர்த்தாலும் நான் எங்கேயும் வந்து நிற்க மாட்டேன். அதை சொல்கிறதுக்கு தான் மெயினாகவே இந்த வீடியோவே நான் போட்டேன். ஓகே மக்களே, நான் இந்த வீடியோ போட்டு முடித்தாச்சு. மணி 2 கரெக்டாக 4-5 மணிக்கு மதுரை போயிடுவோம். 6 மணி லைவு அம்மா வீட்லேயோ இல்லை எங்கள் வீட்லேயோ வர்றோம். ஓகேவா? பாய்.